ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரபர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய டாக்டர் வெளியே சொல்கிறாங்க, இனிமேல் மாசிலாமணி பேசவும் முடியாது, கை கால் அசைக்கவும் முடியாது சொல்கிறாங்க. அவர் இப்போ நார்மலாக இருக்காரு, நீங்கள் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் போய் அண்ணனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லட்சுமி போகிறாங்க. நம்மளுடைய லட்சுமி தடுத்து நிறுத்திட்டு அவர் எனக்கு அப்பா, நான் தான் முதல்ல போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்காக அப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாசிலாமணி இப்படி உண்மையாகவே டாக்டர் சொல்ல மாதிரி தான் இருக்காரா, இல்லை பேசுகிற அளவுக்கு இருக்காரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா பேசுகிற அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய லட்சுமி கிட்டே இலக்கிய கேட்டு சொன்னால் இந்த அஞ்சலி ஒரு வழி பண்ணுறாங்க அப்படின்ட்டு முந்திக்கிட்டு முந்திரி கொட்டை முன்னாடி போதுங்க. போயிட்ட பாரு பார்த்தீங்கன்னா, என்ன மாசிலாமணி ரொம்ப ஜாலியாக இருக்க போல இருக்கு, நான் உன் காலை பிடிச்சி கெஞ்சினேன், அப்போயே என்ன விட்டு இருந்தேனே, இப்போ உனக்கு இந்த நிலைமை இருக்குமா, எல்லாம் உன் அண்ணன் பொண்ணு, உன் தங்கச்சி பொண்ணு, உன் தங்கச்சி பையன் இருக்கிற தைரியத்தில் தானே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்தேன். இப்போ பார்த்தியா, நீ வீட்டை விட்டு இல்லை, வீட்டு வாசுப்படியாக கூட தாண்ட முடியாது. இனிமேல் தான் அந்த வீட்டில் என்னுடைய ராஜ்யமே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணவத்திலையும் சந்தோஷத்துலேயும் பேசிகிட்டு இருக்கா. நீ அந்த இலக்கியாவும் சேர்ந்து என்னை கார்த்திக் கூட சேர விடாது பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளான் பண்ணுவீங்க. எப்படியோ ஒன்று ஆண்டவ முன்னியத்தில் நீ விழுந்து கை கால் இழந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. சரி மாசிலாமணி, இந்த சந்தோஷமான விஷயத்த நான் கொண்டாடணும், எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, நான் இப்போ சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக நையாண்டியாக சொல்லிட்டு போகிறாங்க. இவன் நக்கல் நையாண்டிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லை, கண்டிப்பாக அந்த ஆண்டை தண்டனை அஞ்சலிக்கு தருவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணி பார்த்தீங்கன்னா கண் அசைவிலேயே பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி பார்த்தீங்கன்னா, எப்படியோம்மா இந்த மாசிலாமணி புருஷனை உட்கார வச்சிச்சு, இல்லைனா என்னை வீட்டை விட்டே அனுப்பியிருப்பான், என்னை கார்த்திக் கூட சேர விடாது பண்ணியிருப்பான், அந்த இலக்கிய கூட சேர்ந்துக்கிட்டு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாமே எப்படி ரூல் பண்ணுறன்றத பாரு. அந்த லட்சுமி வசந்தெல்லாம் நான் இனிமேல் சும்மா விட மாட்டேன், இவங்களை பண்ணுற டார்ச்சரில் அந்த இலக்கிய பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரணும், என்னை கார்த்திகையில் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்ன இருந்தாலும் உன் அப்பாவை இப்படி பண்ணிட்டு இல்லடியா, இனிமேல் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த வசந்த் தான் வேலைக்கு போகிறான்ல, அவன் சம்பாதித்தெல்லாம் நம்மளே பிடிங்கி தாராளமாக நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளங்காத விளக்கெண்ணுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பிச்சை எடுத்து தின்ற நிலமை வரப்போகுதுங்க. எப்படி இல்லையா, கண்டிப்பாக இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் கோர்ட்டில் தண்டனை கடிச்சு ஜெயிலில் போயிட்டு கேப்ப களி தின்னாதாங்க இவங்க ரெண்டு பேருக்கு புத்தி வருங்க. அப்பவுமே புத்தி வராது, எப்படி ஏமாத்திட்டு வெளியே வரலாம் தாங்க பார்க்க போகிறாங்க. நம்மளுடைய மாசிலாமணி கூடி சீக்கிரம் ரெக்கவர் ஆகி இந்த அஞ்சலியை பற்றின எல்லா உண்மையும் இலக்கியங்களை சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.